அப்படியே நடந்து போக வேண்டியதுதான். ஃபால்ஸுக்கு கீழே வரைக்கும் நடந்து போகணும். ஆக்சுவலாக முன்னாடி வந்து அங்கே பின்னாடி இருக்குல்ல, அங்கேயே கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபால்ஸுக்கு அந்த டவுன் இறங்குறதே ஒரு 1200 ஸ்டெப்ஸ் வந்து இறங்கணும். ஆனால் இவங்க அங்கே போய் இறங்குறதே கஷ்டம். இதில் வேறு இங்கே முன்னாடி ஒரு எவ்வளோ தூரம் தெரியல, இங்கேருந்து அங்கே இங்கே முன்னாடி கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டானு. இங்கேருந்து நடந்து போய் அங்கே கீழே போய் இறங்கி அதுதான்டா வாங்கணும்டா. எங்கிட்டு பார்த்தாலும் ஓடி ஓடி பாடி. பொன்னி ஹில்ஸ் வந்து எப்போவும் சித்தர்களுக்கு பேர் போன இடம். அது மாதிரி இந்த கோயிலை சுற்றி எல்லாம் ஃபுல்லாக சித்தர்கள் அப்படியே இந்த ஸ்டாச்சுவாக வச்சுருக்காங்க. போயிட்டு வருவோம். அவரே யோசிப்பாங்க. ஆமா 10 ரொம்ப நேரமா அவனுக்கு ஏதாவது செய்வனே ஏதோ பாடியை காட்டுறேன் பண்ணிட்டு இருந்தான். ட்ரக்கிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நாங்கள் வந்த நேரம் ஃபுல்லாக வெயில் தான், பயங்கர வெயில் அடிக்குது. கொஞ்சம் கூட இந்த சில்னஸ் தெரியல. அப்படி இருக்குது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, ஆப்போசிட்ல வரவங்களை பார்த்து யாரும் பார்க்காதீங்க, அவ்வளோ டயர்டாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தாலே எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்கள பார்க்காம ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. பட் ஆனால் இது ஃபுல்லாக ஸ்லோப்பாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 22 ரூபா பத்திட்டு இருக்கான். அதான் அதிகம். அவ்வளோதான், கீழே போறதுல கால் அதிர ஆரம்பிச்சிடும் போலியே. ஒரே ஸ்ட்ரீப்பா இருக்குப்பா.
கொஞ்சம் மிஸ் ஆனா போதும், அவ்வளோதான். கீழே அங்கதான் போய் லேண்ட் ஆகும் இல்லையா? மொல்லமா உங்க அப்பா இறக்கி வச்சுட்டு போக வேண்டியதானே? ஆக பொட்டு பொட்டு முக்கியம் பேரு தமிழ் ஆகாய கங்கை, ஆனா இவ்வளோ கீழே இருக்கு. இறங்கி காணாதான் அப்புறம் அழகத்தை பார்க்க. ஆனால் ஒரு பிக்சர் இருக்கு. வீடியோ எடுக்கலாம். நீ மட்டும் எப்படியும் தண்ணி தேவைப்படும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வரும்போதே தண்ணி எடுத்துட்டு வந்தோம். பட் ஆனால் இங்கே தண்ணி இருக்காதுன்னு நினச்சி வந்தோம். இங்கே வர வழியில் 2-3 இடத்துல டேங்க்லாம் வச்சு குடிக்கிற தண்ணி வச்சுருக்காங்க. நல்லது. நாங்கள் வந்து எடுத்துட்டு வந்த தண்ணி காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மறுபடியும் பாட்டில் ஃபில் பண்ணி குடிச்சிட்டு போய் தான் குடிச்சிட்டு இருந்தோம். கீழெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். முடியலடா, கால்லாம் அப்படியே அதிருது. போயிடலாம் காஞ்சிச்சுன்னா. ஏய் 5 நிமிஷம் ஆகுதுடா. என்ன சொல்றது? ரொம்ப டவுனா இருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. அப்படியே இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டா இறங்குது. அப்படியே ஸ்டெப்ஸ்லாம், அந்த ஸ்ட்ரைட் படிக்கட்டுலாம் இறங்கும் போதெல்லாம் அப்படியே நம்ம காலெல்லாம் பயங்கரமா உதறுது. ஆஹா, ஃபால்ஸ் பக்கத்துல வந்துட்டுங்க. இன்னொரு கொஞ்சம் தூரம் தெரியுது. ஒரு கிலோ ஒரு 2 பக்கம் ஃபால்ஸ் பக்கத்துல ஒரு வழியா வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாக போனால் டைரெக்டாக ஃபால்ஸுக்கு போயிருக்கோம். அதுவே இப்படி சைடில் ஒரு இது போகுது. இதில் இப்படி கீழே இறங்கினா அங்கே மேலே ஊற்றுற தண்ணி வந்து இந்த வழியாக அப்படி கீழே போகுது. அப்பா, இதுக்குள்ளே இப்படி கீழே இறங்கி வந்தால் கொஞ்சம் தூரம். அங்கே போகலாம் வாங்கடா, ஃபால்ஸுக்கு போகலாம் வாங்கடான்னு கூப்பிட்டா இவனுங்க இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி இப்படி கூப்பிட்டு வந்துட்டானுங்க. ஐயோ, அங்கே ஃபால்ஸு, அதுலேருந்து ஊற்றுற தண்ணி அப்படியே இப்படி வந்து கீழே போகுது. கைஸ், அந்த பக்கம் நேராக ஃபால்ஸுக்கு அப்படி நேராக ஃபால்ஸுக்கு போகாமல் இப்படி சைடில் இந்த பக்கம் வந்ததுக்கு ஒரு
வர்த்தான விஷயம் என்னன்னா, இதோ பாருங்க, இங்க ஒரு சிவன்லிங்கம் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு நந்தி இருக்கு, சின்னதா இருக்கு. நான் போய் உங்களுக்கு பக்கத்துல காட்டுறேன் இருங்க. இதுல இறங்க ஏற முடியுமான்னு தெரியலையே. தெரியுதா? ஒரு குட்டி நந்தி அழகா இருக்கு. நந்திக்கு ஆப்போசிட்லயே ஒரு சிவன். எப்படி இருக்கு? இங்க உள்ள கீழே வந்து ஒரு நந்தி, அதுக்கு ஆப்போசிட்ல சிவன். அப்படியே இந்த சிவனுக்கு மேல பார்த்தா தான் ஆகாய கங்கை. இப்படி சைட்ல வந்து கீழே வந்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் இருக்கு. இங்க குளிக்க முடியாது நல்லா. எங்க அப்பா, பயங்கரமா இருக்குல்ல, செமையா இருக்கு. இருக்கு. இங்கேயே அப்ப இந்த சாரல் அடிக்குது அப்படியே. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு கோயில் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அரப்பளீஸ்வரர் கோயில். அதுக்கு ஆப்போசிட்லயே சின்னதா கீழ ஒரு டவுன் இறங்கும். அது சின்னதா ஒரு ஓடை இருக்கும். அது வந்து சிற்றாறுன்னு சொல்லுவாங்க. கீழ வந்து எல்லாம் நெறைய கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனா அவ்வளோ பெருசா ஒண்ணும் இல்ல. இங்க எல்லாம் ஃபுல்லா மழை தண்ணியா தான் போயிட்டு இருக்கு. தண்ணி ஒண்ணும் அவ்வளோ கிளியராலாம் இல்ல. சும்மா சேறு தண்ணி அப்படியே தான் போயிட்டு இருக்கு. 1, 2 பேர் குளிக்கிறாங்க இங்க வந்து. மொட்டை போடுறவங்க ஐ திங்க். மொட்டை போடுறவங்கலாம் இங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சிற்றருவி.